போலீஸ் காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்காக 4 முறை கோர்ட்டுக்கு அழைத்து வரப்பட்ட நித்யானந்தா நேற்று மாலை ராம்நகர் கிளைச்சிறையில் பெண்கள் பிரிவில் அடைக்கப்பட்டார். வரும் 12ஆம் தேதி வரை அவருக்கு கோர்ட் காவல் விதிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை 4:15 மணிக்கு சிறையின் உள்பகுதிக்கு நித்யானந்தா அழைத்து செல்லப்பட்டார். அவரது அங்க அடையாளங்கள் உட்பட பல குறிப்புகள் சிறைத்துறை ரிஜிஸ்டரில் பதிவு செய்யப்பட்டன. 10 நிமிடங்களில் இப்பணிகள் முடிவடைந்தன. சாமியார் வெளியே அழைத்து வரப்பட்டு சிறையின் மற்றொரு பகுதியில் உள்ள வாசல் வழியாக உள்ளே அழைத்து செல்லப்பட்டார். அங்குள்ள தனி அறையில் சாமியார் அடைக்கப்பட்டார். நித்யானந்தாவின் விசாரணை முழுவதும் வீடியோ படம் பிடிக்கப்பட்டுள்ளது. விசாரணையில் நித்யானந்தா தியான பீடத்தில் நடிகைகள் வெளிநாட்டு பெண்களுடன் வைத்திருந்த தொடர்பு, பல வெளிநாட்டு வங்கிகளில் வைத்துள்ள கோடிக்கணக்கான ரூபாய் பற்றிய தகவல்களையும் போலீசாரிடம் நித்யானந்தா தெரிவித்துள்ளார். தியான பீடத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள கிளைகளில் நிதி விவகாரம் குறித்தும் அவர் விவரமாக தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் உள்ள அவரது கிளைகளில் பண விவகாரம் நடந்திருப்பதால் சிஐடி போலீசார் அதை சிபிஐயிடம் தெரிவிக்க உள்ளனர். பெண்கள் பகுதியில் நித்யானந்தா ராம்நகர் கிளைச்சிறையில் பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட பகுதியில் நித்யானந்தா அடைக்கப்பட்டுள்ளார். ராம்நகர் கிளைச்சிறையில் இதுவரை பெண்கள் பகுதி எதுவும் கிடையாது. முதன்முறையாக குற்றம் செய்யும் பெண்களை சிறையில் அடைப்பதற்காக தனி பகுதி உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த தனிச்சிறையில்தான் நித்யானந்தா அடைக்கப்பட்டார். பாதுகாப்பு நலன் கருதி ஆண்கள் அடைக்கப்பட்டிருக்கும் சிறைப்பகுதியில் அவர் அடைக்கப்படவில்லை. நித்யானந்தாவுக்கு சிறையில் விஐபி அந்தஸ்து எதுவும் வழங்கப்படவில்லை. சாதாரண நபர் போன்றுதான் கையாளப்பட்டார். ஆசிரம உணவுக்கு தடை. சிறையில் அடைப்பதற்கு முன் ராம்நகர் கோர்ட்டில் நேற்று நடந்த விசாரணையில் நீதிபதி நாராயண பிரசாத் கூறுகையில், நித்யானந்தாவுக்கு ஆசிரம உணவு வழங்க அனுமதி இல்லை. டாக்டர்கள் என்ன சொல்கின்றனரோ அதன்படிதான் சிறையிலேயே சமைத்து உணவு வழங்கப்பட வேண்டும். வெளி உணவுகள் வழங்குவதற்கு அனுமதி கிடையாது என்றார். மக்கள் ஏமாறும் வரையில் பிரேமானந்தா நித்யானந்தா என்று பல போலிச் சாமியார்கள் உருவாகி கொண்டுதான் இருப்பார்கள். மக்கள் தங்கள் கஷ்டங்களையும் குறைகளையும் திருக்கோயில்களுக்கு சென்று அங்குள்ள இறைவனை வழிபட்டு ஏழை எளியோர்களுக்கு உதவுதல் மூலம்தான் போக்கிக் கொள்ள முடியும். ஏழைகளின் சிரிப்பில்தான் இறைவனை காண முடியும். சாமியார்களோ மக்களும் தங்களையும் நம்பி தங்கள் உல்லாச வாழ்விற்கு கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டுகிறார்களே என்ற எக்களிப்பில்தான் சிரிப்பார்கள். ஊரையும் சட்டத்தையும் ஏமாற்றும் இவர்கள் நிச்சயம் இறைவன் தண்டனையிலிருந்து தப்பவே முடியாது. நன்றி, வணக்கம்.